அத்தியாயம் 40. கேள்வியின் நாயகனே, இந்த கேள்விக்கு பதில் ஏதையா? இல்லாத மேடை ஒன்றில் எழுதாத நாடகத்தை எல்லோரும் நடிக்கின்றோம். நாமே எல்லாரும் பார்க்கின்றோம். பசுவிடம் கன்று வந்து பால் அருந்தும். கன்று பாலருந்தும் போதா காளை வரும்? சிலரது வாத்தியத்தில் 2 பக்கம். கொஞ்சம் சிந்தை செய்தால் உனக்கு பிறக்கும் வெட்கம். தாலிக்கும் மேலும் ஒரு தாலி உண்டா? வேலிக்கு இனி ஒருவன் வேலி உண்டா? கதை எப்படி? அதன் முடிவெப்படி? தலைவன் திருச்சானூர் வந்து விட்டான். மங்கை தர்ம தரிசனத்தை தேடுகின்றான். அலமேலு அவன் முகத்தை காண்பாளோ? மங்கை அவனோடு திருமலைக்கு செல்வாளோ? ஒரு கண்ணும் மறு கண்ணும் பார்த்து கொண்டால் அவை ஒன்றோடு ஒன்று சொல்லும் செய்தி என்ன? இரு கண்ணும் ஒன்றாக சேர்ந்து விட்டால் அவை இரண்டுக்கு பார்வையில் பேதம் என்ன? பேதம் மறைந்ததென்று கூறு கண்ணே. நமது பேதம் தன்னை மறந்து நடக்கும் முன்னே. கண்ணே, உன் காலம் சென்ற கதை என்ன? உன்னை காண பிழைத்திருந்தேன். வேறு என்ன? உடல் எப்படி? முன்பிருந்தாற்படி. மனம் எப்படி? நீ விரும்பும்படி. பழனி மலையில் உள்ள வேல்முருகா, சிவன் பல்லாண்டு ஏங்கி விட்டான் வா முருகா. பிடிவாதம் தன்னை விடு பெருமுருகா. கொஞ்சம் பிரியத்துடன் பக்கத் திருமுருகா. பெங்களூரு டு மெட்ராஸ் ஹைவேயில் ரமணனின் கார் விரைந்து வந்து கொண்டிருந்தது. டிரைவர் தான் காரை ஓட்டிக்கொண்டு வந்து கொண்டிருந்தார். ரமணன் பின் சீட்டில் உட்கார்ந்து கண்ணை மூடிய வண்ணம் இருந்தார். நேற்று சென்னையில் இருந்து பெங்களூர் செல்லும் போதே அவனிடம் சொல்லிவிட்டார். உன்னிடம் என்னை கேட்டால் தெரியாது, நான் லீவ் என்று சொல்லிவிடு. அதை மீறி நீ யாரிடமும் ஒரு வார்த்தை பேசக்கூடாது. அப்படி சொன்னால் நாளையோடு உன் சீட் கிழிந்துவிடும் என்று கூறிவிட்டார். இதுநாள் வரை ஒரு வார்த்தை சொல்லிராத முதலாளி அப்படி சொன்னவுடன் விஷயம் சீரியஸ் என்று புரிந்து கொண்டு அவன் செல்லை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டான். ரமணனும் தன் செல்லை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டார். நேரே பெங்களூர் சென்றவர் ஹோட்டல் சென்று ரூம் புக் பண்ணி குளித்து ஃப்ரெஷ் ஆகி நேரே ரேவதி சொன்ன ஹாஸ்பிட்டலுக்கு சென்றார். அங்கு சென்றால் நிர்வாகம் மாறி ஹாஸ்பிட்டல் இடமும் மாறி இருந்தது. அங்குள்ள டாக்டரிடம் பேசி பழைய ஃபைல் பார்க்க வேண்டும் என்று சொல்ல, ஒரு நாள் ஆகும் சார், அதுவும் உங்களுக்காக. மற்றவங்க என்றால் ஒரு வாரம் ஆகும் என்று சொல்லி இருப்போம் என்று சொல்லிவிட்டனர். அன்று முழுவதும் ஹோட்டலில் தங்கியிருந்தார். சரியாக சாப்பிடவும் இல்லை, தூங்கவும் இல்லை. மறுநாள் காலை 9 மணிக்கே ஹாஸ்பிட்டல் போக ஒரு வழியாய் ஒரு நர்ஸ் அந்த தகவல் அடங்கிய பழைய ஃபைலை பார்த்து விவரங்கள் சொன்னாள். டாக்டர், நீங்க கேட்ட விவரம் இதுதானே என்று அவரிடம் காட்டி கேட்க, ஆமாம் இதுதான், எனக்கு ஒரு காப்பி வேண்டும் என்று அவர்களிடம் கேட்டு வாங்கி கொண்டு வந்தவர் காரில் ஏறி மெட்ராஸ் செல்லுமாறு டிரைவரிடம் சொன்னார். அவரது மனமோ வேதனையில் துடித்து கொண்டிருந்தது. விஷயம் தெரிந்து 2 நாளாய் அவரது மனதில் பிரபாவை தவிர யார் நினைவும் இல்லை. அவரின் ஒவ்வொரு மூச்சும் பிரபா ஏன் இப்படி பண்ணின என்று கேட்டுக்கொண்டு இருந்தது. தன்னை மீறி கண்கலங்கியவர் அதை வெளியில் காட்ட முடியாமல் பின்சீட்டில் சாய்ந்து கண்களை மூடியிருந்தார். ஐயா, ஏதாவது குடிக்கிறீங்களா என்று டிரைவர் கேட்க கண்ணை திறந்து பார்த்த ரமணன், வேண்டாம், மெட்ராஸ் போக எவ்வளவு நேரமாகும் என்று கேட்டார். இன்னும் 1 மணி நேரத்தில் போய்விடலாம் சார் என்று சொல்ல, நீ போய் ஒரு டீ குடிச்சிட்டு வா என்று சொன்னார். ஐயா, நேற்றிலிருந்து நீங்க எதுவும் ஒழுங்கா சாப்பிட்டதா எனக்கு தெரியல. எனக்காக ஒரு டீயாவது குடிங்க என்று அன்புடன் அவர் வாங்கி தந்த டீயை மட்டும் குடித்தவர் அவரும் டீ குடித்துவிட்டு வர, நேரே வேணு டாக்டர் இருக்கிற ஹாஸ்பிட்டல் போ என்று கூறிவிட்டு கண்ணை மூடிக்கொண்டார். அவர் மனதில் ரேவதி சொல்லிய வார்த்தைகளே வலம் வந்தது. கௌதமை பார்த்த நொடியே அவன் தனது மகன் என்று அடையாளம் கண்டு கொண்டார். இதை தெரிந்தவர்கள் 2 பேர். ஒன்று ரேவதி, இன்னொன்று யாழ்னி. யாழ்னியிடம் கேட்டால் அவள் சொல்ல மாட்டாள். ரேவதியிடம் பேச வேண்டும் என்று அவளை பற்றி தன் நண்பர்கள் வட்டாரத்தில் விசாரித்தார். அதில் ஒருவர் அவள் வெளிநாட்டில் இருப்பதாகவும் கொஞ்சம் பொறுத்தால் தான் நாளை அவர் நம்பர் வாங்கி தருவதாகவும் சொல்ல, அது மாதிரியே மறுநாள் காலையிலேயே அவள் ஓவர்சீஸ் நம்பர் அவருக்கு கிடைத்து விட்டது. உடனே ரேவதிக்கு அழைத்தவர், ஹலோ ரேவதி, நான் வெங்கட் என்றவுடன், டாக்டர் வெங்கட், ஹோ எப்படி இருக்கீங்க, என் நம்பர் எப்படி கிடைத்தது என்றாள். நம்பர் கிடைத்தது இருக்கட்டும், எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியணும். அதனாலதான் உன் நம்பரை கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன். எனக்கு பிறந்த பையனை பெத்து கொடுத்தது யார்? எனக்கு ஒரு பையன் மட்டும்தானா அல்லது இரட்டை குழந்தைகளா? பிளீஸ் உண்மையை சொல்லு ரேவதி. ஒரு மாதிரி நான் யூகித்து விட்டேன். ஆனாலும் உன் வாயால் இந்த உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறேன் என்று கேட்டவருக்கு, உனக்கு எப்படி தெரிந்தது என்று கேட்டாள். நான் யாழ்னியை பார்த்தேன், அவள் பையனுடன் என்றார் சுருக்கமாக. யாழ்னி எப்போது இந்தியா வந்தாள் என்று அவள் பதில் கேள்வி கேட்க, இப்ப அது முக்கியம் இல்லை. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு முதல்ல.
என்று சொல்லவும், ஆமாம் வெங்கட், அந்த குழந்தைகளை உனக்காக பெத்துக் கொடுத்தது யாழ்னிதான் என்று கூறி நடந்ததை அப்படியே கூறினாள். கடைசியில், வெங்கட், எப்படி சொல்வது என்று தெரியவில்லை. யாழ்னி உன்மேல வைத்துள்ள காதலை பார்க்கையில் நீ அதிர்ஷ்டக்காரன் என்று தோன்றும் பொழுது அந்த அன்பை நீ அனுபவிக்கவில்லையே எனும்போது நீ துரதிருஷ்டக்காரனா? யாழ்னி ஏன் இப்படி ஒரு முடிவை எடுத்தாள் என்று எனக்கு இதுவரை புரியவே இல்லை. ஆனால் அவள் உன்மேல் வைத்துள்ள காதலை பார்க்கும்போது இத்தகைய பெண்ணின் காதலை பெற்ற நீ ஒரு வகையில் அதிர்ஷ்டக்காரன்தான். இனியாவது முடிந்தால் அவளை ஏற்றுக்கொள். அதற்கு அவள் சம்மதிப்பாளா, உன் மனைவி சம்மதிப்பாளா எனக்கு தெரியாது. ஏதாவது மிராக்கள் நடந்தால் ஒழிய அந்த விஷயத்திற்கு யாழ்னி சம்மதிப்பாள் என்று தோன்றவில்லை. ஆனால் அவள் உனக்காக அவள் வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்கிறாள். அப்படிப்பட்டவளுக்கு நமது இந்திய மண்ணில் ஒரு சமூக அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் வெங்கட். ஏனென்றால் வெளிநாட்டில் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் சாதாரணம். ஆனால் நம் நாட்டில், அதுவும் தமிழ்நாட்டில், அவளுக்கும் உனது இன்னொரு பையனுக்கும் முறையான அங்கீகாரமும் உன் அன்பும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். இது என் ஆசை. யாழ்னியை கேட்டதாக சொல் என்றவள் போனை வைத்தாள். அதை கேட்டதில் இருந்து இந்த நிமிடம் வரை அவரின் உணர்வுகளில் நிறைந்து நின்றவள் அவருடைய யாழ்னி மட்டுமே. ஐயா, ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு என்று டிரைவரின் குரல் கேட்டு இறங்கி நேராக வேணுவின் பர்சனல் ரூமுக்கு சென்றார். அது அந்த ஹாஸ்பிட்டல் எம்டிக்கு என்ற ஒதுக்கப்பட்ட அறை. தற்போது ஹாஸ்பிட்டலின் மேற்பார்வை வேணுவிடம் இருப்பதால் வேணுவின் அறையாக இருந்தது. வேணு தன் கேபின் சென்று அங்கு ஓபி பார்த்து கொண்டு இருந்தார். டாக்டர் ரமணன் அந்த ஹாஸ்பிட்டல் ஓனர் என்பதால் யாரும் அவரை தடுக்கவில்லை. உள்ளே சென்றதும் ஒரு நர்ஸை அழைத்து, டாக்டர் பிரபா இருந்தால் வர சொல்லுங்கள், ஒரு நிமிஷம், வர சொன்னது வேணு என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அவள் சென்றதும் சேரில் இருக்க இருப்பு கொள்ளாமல் ஜன்னலுக்கு அருகில் சென்று வெளியே பார்த்து கொண்டிருந்தவரை, அண்ணா வர சொன்னீங்களா என்று பிரபாவின் குரலில் திரும்பினார். வேணுவை எதிர்பார்த்து வந்த பிரபா வெங்கட்டை பார்த்ததும் ஒரு நிமிடம் தடுமாறினாள். அந்த தடுமாற்றத்தை கவனித்துக் கொண்டவர், பிரபா, உன் அண்ணன் வேணு இல்ல, நான் தான் வெங்கட் என்றவர். உட்காருங்க, எனக்கு உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும், அதான் வர சொன்னேன் என்றார். என்ன விஷயம் சொல்லுங்க, எனக்கு பேஷன்ஸ் இருக்காங்க என்றதும் ஒன்றுமே சொல்லாமல் அவளை தீர்க்கமாய் பார்த்தவர் இன்டர்காம் எடுத்து ரிசப்ஷனுக்கு அழைத்து, டாக்டர் பிரபாவோட பேஷன்ஸ் யார் இருந்தாலும் வேற டாக்டர் அட்டன் பண்ண சொல்லுங்க என்று கூறிவிட்டு, எனக்கு உங்க ஹஸ்பண்ட் கூட பேசணும், கால் பண்ணி கொடுங்க என்றார். அது அது என்று தடுமாறியவளை கூர்ந்து பார்த்து, என்ன சொல்லி என்னை ஏமாத்தலாம்னு நினைக்கிற யாழ்னி என்று கேட்டதும் அவரை அதிர்ச்சியுடன் பார்த்தாள். ஏன் இப்படி பண்ணின யாழ்னி? என் மேல உனக்கு என்ன அவ்வளவு அன்பு? அப்படி அன்பு உள்ளவ ஏண்டி என்னை விட்டுட்டு விலகி போன? நான் எவ்வளவு கேட்டேன், வா நம்ம கோவில கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு எத்தனை தடவை கேட்டேன். ஆனா அப்ப முடியாதுன்னுட்டு அப்புறம் ஏண்டி என் பிள்ளைய சுமந்து பெத்து கொடுத்த? அதுலயும் உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமையாமலே போகும்னு தெரிஞ்சும் ஏன் இப்படி பண்ணின? உன் குணம் தெரிஞ்சுதான் நான் என் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ யாரையாவது கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கட்டும் தான் உன்னை பத்தி சுதா கிட்ட கேட்க கூட இல்லாம இருந்தேன். ஆனா நீ ஏற்கனவே உன்னை பத்தி எந்த விஷயமும் தெரியாம நீ எப்படி இருக்கியோன்னு நினைச்சு நான் பாதி நாள் தூங்குனது கூட கிடையாது. ஆனா இந்த 2 நாளா உன்னையும் உன் பையனும் பார்த்த நிமிஷத்துல இருந்து குற்ற உணர்ச்சியில செத்துக்கிட்டு இருக்கேன். என் பசங்க முன்னாடி என்ன மிகப்பெரிய குற்றவாளி ஆக்கிட்டியடி. அவங்களுக்கு என்ன தெரியும்? நம்ம பத்தி தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் நான் தான் உனக்கு குழந்தைய கொடுத்துட்டு உன்னை ஏமாத்தி விட்டுட்டேன்னு நினைப்பாங்க. இப்படி ஒரு நினைப்ப அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலா நீ என்ன கொன்னு இருக்கலாம் யாழ்னி. சொல்லு, எதுக்காக கல்யாணம் வேண்டாம்னு சொன்ன? எதுக்காக இப்படி பண்ணுன? சொல்லு சொல்லு என்றவர் அவரை மீறிய கோபத்தில் அவள் கழுத்தை இறுக பிடித்தார். சொல்லு, உனக்கு இப்படி ஒரு அவப்பேர், என் பையனுக்கு அப்பா யாருன்னு காட்ட முடியாத ஒரு நிலைமை அத்தனையும் முன்னாலதான். அந்த மாதிரி நீ வாழ்ந்தன்னு கேட்கும் போதே நான் செத்துட்டேன் யாழ்னி. உன்னை அந்த மாதிரி நான் நினைச்சு பார்க்க முடியுமா? சொல்லு. உங்க அண்ணன் முன்னாடி, என் பசங்க முன்னாடி என்ன வில்லன் ஆக்கணும்னு நினைச்சே இந்த காரியத்தை நீ பண்ணினியா? சொல்லு என்றவர் கழுத்தை அழுத்தவும் சரியாக கதவு திறந்து கௌதமும் கௌஷிக்கும் உள்ளே நுழைந்தனர். கௌதமின் ஆபீஸில் இருந்து கௌஷிக்கும் அரசுவும் கிளம்பினர். அப்போது கௌதம் தான் கௌஷிக்கிடம், உனக்கு அம்மாவை பார்த்து பேச வேண்டாமா கௌஷிக் என்று கேட்டான். பேசணும், ஆனால் என்கிட்ட பேசுவாங்களா என்று கேட்டான். ஏன் பேச மாட்டாங்க? அதெல்லாம் பேசுவாங்க, வா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்று கிளம்பினர். அரசுவிடம் அவனை ஆபீஸுக்கு போகுமாறு சொல்லிவிட்டு அண்ணனும் தம்பியும் ஹாஸ்பிட்டல் வந்தனர். ஹாஸ்பிட்டல் வந்ததும் பிரபாவை பார்க்க வேண்டும் என்று கேட்கவும் ஒரு நர்ஸ் வெங்கட்டும் பிரபாவும் இருந்த ரூமை காட்டிவிட்டு சென்றாள். உள்ளே வந்தவர்கள் இருந்த நிலையை பார்த்து உறைந்து நின்றனர். முதலில் சுதாரித்தது கௌதம் தான்.
அவசரமாய் வந்து அவர் கையை அம்மாவின் கழுத்திலிருந்து பிரித்துவிட்டு, நீங்க எங்க அம்மாவை ஏமாத்தின விஷயம் எல்லாருக்கும் தெரிய வேண்டாம்னு இப்ப இந்த ஐடியாவா? எங்க அம்மா கழுத்தை பிடிக்க நீங்க யார்? உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? நீங்க என்ன அவங்களோட ஹஸ்பண்டா? அப்படி உங்க உரிமையை நினைச்சிருந்தீங்கன்னா எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணாம வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணி இப்படி தவிக்க விடுவீங்களா? அது மட்டும் இல்லாம ஒரு குழந்தைய திருடி உங்க வைஃப் கிட்ட கொடுத்து வளர்க்க சொல்லுவீங்களா? எங்க அம்மா வாழ்ந்த தனிமையான வாழ்க்கை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எத்தனையோ முறை அவங்கள கல்யாணம் பண்ணிக்க அங்க உள்ள டாக்டர் ரெடியா இருந்தப்ப எல்லாத்தையும் ஒதுக்கி உங்க நினைவுல என் நலனை மட்டும் குறிக்கோளா வச்சு என்ன வளர்த்த தெய்வம் அவங்க. அவங்க மேலேயே கைய வைப்பீங்களா? இந்த நாட்டுல எல்லா பெண்களும் இப்படித்தான் அடிமையா நடத்துவீங்களா? இப்படி ஒரு மனிதருக்காக எங்க அம்மா தன் வாழ்க்கையை இழந்ததை நான் வெக்கமா நினைக்கிறேன் என்று அத்தனை வருட மனக்குமுறல்களை கேள்வியாக அடுக்கினான். நடப்பது எதையுமே புரிந்து கொள்ள முடியாமல் தான் செய்த விஷயம் இப்படி ஒரு மனக்குமுறலை வெங்கட்டிடம் ஏற்படுத்தும் என்று நினைக்காததால் ஏற்கனவே அவர் கேட்ட கேள்வியில் இருந்து வெளிவர முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தவள் வெங்கட் சொன்ன மாதிரி தன் மகனும் அவரை நிற்க வைத்து கேள்வி கேட்டதை பார்த்து சிலையாய் சமைந்து நின்றாள். வெங்கட்டுக்கு முதலில் தன்னை பார்க்கும் மகன் தன்னை அப்பா என்று அழைக்காமல் குற்றவாளி கூண்டில் நிற்க வைத்து கேள்வி கேட்டது போல் கேள்வி கேட்கவும் ஏற்கனவே மன உளைச்சலில் தூங்காமலும் சாப்பிடாமலும் இருந்தவர் யாழ்னி என்ற வார்த்தையோடு நெஞ்சை பிடித்து கொண்டு சரிந்து விட்டார். அவர் சரிவதை முதலில் பார்த்த கௌஷிக் அப்பா என்ற கூவலுடன் அவரை தாங்கிக் கொண்டான். அவர் விழுவதை பார்த்ததும் சுயநினைவுக்கு வந்த யாழ்னி வெளியே சென்று நர்ஸிடம் டாக்டர் வேணுவை வர சொல்லிவிட்டு வெங்கட்டை ஐசியூவில் அட்மிட் செய்தாள். அவசரமாய் வந்த வேணு இப்போது வெங்கட்டை கவனிக்கும் பொறுப்பை தனதாய் ஏற்றார். அவருக்கு வேண்டிய முதல் உதவிகளை செய்தவர் மருந்தின் உதவியால் நண்பன் தூங்கவும் நர்ஸை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு, பிரபா ரூமுக்கு வா, கௌதம் கௌஷிக் நீங்களும் வாங்க என்று ரூமுக்கு அழைத்து வந்தார். என்ன நடந்தது பிரபா என்று கேட்கவும், தெரியல, எப்படியோ அவருக்கு விஷயம் தெரிந்து என்கிட்ட வந்து சண்டை போட்டார். அதுக்குள்ள கௌதம் அவரை கேட்க கூடாத கேள்வியெல்லாம் கேட்டுட்டான். அந்த அதிர்ச்சியில தாங்காம அவர் அப்படி விழுந்துட்டார். இப்படி எல்லாம் ஆகும்னு தானே நான் இங்க வராம இருந்தேன் என்று அழுதாள். ரிலாக்ஸ் பிரபா, இப்போ உன் அண்ணனும் பேஷண்ட், ரமணனும் சரியில்லை, எதுவும் பேசாத. முதல்ல இவங்க 2 பேரும் ஹெல்த் தான் முக்கியம், அப்புறம் பார்க்கலாம் என்றவர் கௌதம் கௌஷிக்கிடம் திரும்பி, நீங்க நினைக்கிறது போல ரமணன் பிரபாவை ஏமாத்தல. இத மட்டும்தான் என்னால இப்ப சொல்ல முடியும். நீங்க 2 பேரும் இப்ப வீட்டுக்கு போங்க. கௌஷிக், அம்மா கிட்ட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க ஹெல்த் கண்டிஷன் உனக்கு தெரியும். ஏதாவது சொல்லி சமாளி என்றவர் அவர்களை வெளியில் அனுப்பிவிட்டார். கௌதமுக்கு அங்கிருந்து செல்ல மனமில்லை. அதனால் அவன் கௌஷிக்கிடம், கௌஷிக் நீ வேணும்னா போ, நான் இங்க மாமா ரூம்ல இருக்கேன் என்றான். மாமாவா என்று கேட்க, ஓ உனக்கு தெரியாதா, நம்ம அம்மாவோட அண்ணன் சந்திரசேகர் இங்கதான் 4 நாள் முன்னாடி ஹார்ட் அட்டாக்னு அட்மிட் ஆகியிருக்கார் என்றான். யூ மீன் சுபா அப்பாவா என்று கௌஷிக் ஆச்சரியமாய் கேட்க, ஆமாண்டா உன் ஆளோட அப்பாதான், நான் அங்க இருக்கேன், நீ வேணும்னா வீட்டுக்கு போ என்றான். அம்மா அண்ணன் கிட்ட பேசிட்டாங்களா என்று கௌஷிக் கேட்க, ஆமாம் பேசிட்டாங்க என்று கௌதம் பதில் சொல்லவும், கௌஷிக் நானும் உன் கூட வரேன் என்று கௌதம் கூட வந்தான். சந்திரனின் ரூமுக்குள் அவர்கள் இருவரும் நுழைவதையும் அங்கு அப்பாவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் பிழிந்து கொண்டிருந்த சுபா கௌதம் கூட வந்த கௌஷிக்கை பார்த்து திகைத்தாள். ஆனால் அவளை திரும்பி கூட பார்க்காமல் உள்ளே வந்தவன் நேரே சந்திரசேகரிடம் போய் நின்றான். அவர்கள் இருவரையும் ஒரு சேர பார்த்த சேகருக்கு சந்தோஷத்தில் கண்கள் குளமாயிற்று. உட்காருங்க என்று 2 பேரையும் பார்த்து சொன்னவர், அம்மா எங்கப்பா கௌதம் என்று அவனிடம் விசாரித்தார். என்ன சொல்வது என்று கௌதம் யோசிக்கும் போதே கௌஷிக் வாய் திறந்தான். அங்கிள், எனக்கு உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும் என்றான். அவருக்கு ஓரளவு புரிந்தது அன்று தன் வீட்டில் நடந்ததற்கு அவன் கேட்கப் போகிறான் என்று. என்ன விஷயம் என்று கேட்டார். அங்கிள், உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியணும். ஏன்னா நீங்க எங்க அப்பாவை அன்று எல்லாத்துக்கும் காரணம் எங்க அப்பா தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஆனா வேணு அங்கிள் அப்பா மேல தப்பு இல்லைன்னு சொல்றார், கௌதம் அம்மா மேல தப்பு இல்லைன்னு சொல்றான். அப்ப என்னதான் நடந்தது? கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பிளீஸ் நீங்களாவது எங்களுக்கு சொல்லுங்க. அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சு இப்படி நிக்கிறதுக்கு உண்மையிலேயே யார் காரணம் என்று கேட்டான். ஒரு பெருமூச்சுடன், விதிதாம்பா காரணம், நான் வேற என்ன சொல்ல, அவங்க 2 பேருமே நல்லவங்க தான் என்றார். அங்கிள், இந்த மறைமுகமான பதில் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம், நேரடியான பதில் வேணும். ஏன்னா இது அவங்க மட்டும் சம்பந்தப்பட்ட வாழ்க்கை இல்ல, நாங்களும் சம்பந்தப்பட்டிருக்கோம். எங்க வாழ்க்கையும் இதில் அடங்கி இருக்கு. பிளீஸ் சொல்லுங்க என்று வற்புறுத்த அவர் சுபாவிடம்,
நீ கொஞ்சம் வெளியேறுமா, அம்மா வந்தாலும் உள்ள விடாத என்றவர் கௌதமிடம் அந்த கதவை சாத்தி தாழ்பால் போட்டுட்டு வா சொல்றேன் என்று சொன்னார். அப்படியே கௌதம் செய்யவும் தன் மருமகன்களிடம் யாழ்னி காலேஜ் சேர்ந்தது முதல் அவள் குழந்தை பெற்று ஃபாரினுக்கு சென்றது வரை அப்படியே ஒப்பித்தார். இதுதான்ப்பா நடந்தது. இதுல உங்க அப்பா மேல தப்பும் இல்ல, உங்க அம்மா கிட்டயும் தப்பும் இல்ல. என்ன, உங்க அம்மா வெங்கட் தன் வாழ்க்கையில இல்லைன்னு தெரிஞ்ச அப்புறம் தன் மனதை மாற்றிக்கிட்டு வேற கல்யாணம் பண்ணி இருக்கலாம். அதை விட்டு இப்படி தன் வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டாளே என்கிற கோபம்தான் அவ மேல இருந்தது. அவ நல்லவப்பா. அதே மாதிரி உங்க அப்பாவால தானே என் தங்க கல்யாண வாழ்க்கை வாழாம இப்படி பாழாச்சுங்கிற கோபம் உங்க அப்பா மேல இருந்தது. அதனாலதான் நான் அன்றைக்கு அப்படி நடந்துகிட்டேன் என்று தன் தங்கையின் கதை சொல்லி கண் கலங்கினார். தன் பெற்றோர்களின் கதையை கேட்ட இரு மகன்களும் தங்கள் அம்மாவை நினைத்து சந்தோஷப்படுவதா அல்லது வருத்தப்படுவதா என்று தெரியாமல் திகைத்து நின்றனர்.